அவர் கூட இருக்கும்போது நம்மளால சொதப்பி ஒன் மோர் போயிடக்கூடாது, ஏதாவது பண்ணி வந்து ஒன் மோர் போயிடக்கூடாதுன்னு தெளிவா இருந்தேன். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு டயலாக் இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, மாஸ்டர் படத்துல நீங்க பார்க்கும்போது தப்பு உங்க மேல இல்ல சார்னு சொல்லிட்டு அவரு நான் ஆறுதல் சொல்லிட்டு சிபியும் வந்து சார் நாங்க வரோம் சார்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போவோம். அப்பதான் அந்த வில்லன் டீம் உள்ள வந்து ஃபைட். இது அப்படியே போர்ஷன் கட்டு. இந்த மாதிரி என்ன படத்துல நடிச்சு ஏதாவது வராம ஐயோ அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க, நிறைய இருக்கு. வலிமை தான் சொன்னல, வலிமை, தானா சிந்து கூட்டம், ஸ்கெட்ச், நிறைய படம் இருக்கு. வடசென்னையில இருந்ததா? ஆமா, வடசென்னையில வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். முடி நிறைய வச்சிருந்தேன், தாடி நிறைய வச்சிருந்தேன். பார்த்தா ரெஸ்டன் டேரக்டர் இதெல்லாம் வேலைக்கு ஆகுது கிளம்புங்கன்ட்டாரு. ஏன் சார் அப்படின்னா, தாடி மீஸ் எல்லாம் எடுக்கணுங்க, முடியெல்லாம் வெட்டணுங்க. சார் இப்பயே வெட்டுறேன் சார்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்ன கடை இருந்துச்சு, போய் வெட்டிட்டு வந்து நின்ட்டேன். ஓகே அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ் கொடுத்தாங்க. அரசன்ல ட்ரை பண்றீங்களா? அரசன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க நிறைய படங்கள்ல குட்டி குட்டியா ரோல்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படி சொல்லணும்னா தீரன்லயே வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருந்தது. அஃப்கோர்ஸ் நான் சர்க்காரை பத்தி கேட்காம இருக்க முடியாது. தளபதி கூட அப்படி ஒரு அந்த சீனே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவுமே சரி, அது பயங்கர இம்பாக்டான சீன். அதை எடுக்கும் போது உண்மையா எதிர்பார்த்தீங்களா? அந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்கு, ஹவுசிங் போர்ட் சீன். அந்த சீன் வந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த நடந்த சம்பவங்கள்லாம் அப்படியே சுத்தி ஓடுது. நாங்க வந்து நின்னுட்டோம், நடுவில் வந்து தளபதி வந்து நிற்க போறாரு, ஒரு டயலாக் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. எல்லாம் க்ரௌட்ஸ் ஃபுல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. கேமரா அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா, ஒரு 3 கேமரா செட்டப் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது எங்களுக்கு தெரியாது. என் கையிலலாம் வந்து இந்த மாதிரி ட்ரைபாட் கொடுத்து ஒரு நான்லாம் வந்து யூடியூபர் மாதிரி வருவேன், அந்த லைவ் செஷன் பண்ற மாதிரி வருவேன். ஸோ நிற்க வச்சுட்டாங்க. இப்போ சார் வருவாரு, நீங்க சும்மா வாட்ச் பண்ணிட்டே இருங்க, வீடியோ எடுத்துகிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வராரு, வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இட் வாஸ் a சிங்கிள் டேக். ஓகே. அந்த ஃபுல் இது பாக்குறீங்களே, செக்மெண்ட் பாக்குறீங்களா, 2 to 3 மினிட்ஸ் மேலேயே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரே டேக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படி எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கிறேன். சரி ஓகே நடிக்க போறாரு, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம், ஏதோ சொல்ல போறாரு, ஏதோ பெரிய டைலாக் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஐ வாஸ் லாஸ்ட். அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன கதைக்குள்ள நான் போயிட்டேன், அவரோட நடிக்கிற அந்த விஷயத்துக்குள்ள போயிட்டேன். ஸோ நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், படத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு ஒரு ஷார்ட் வேற இருக்கும் அதுல, நான் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருப்பேன். சோ லிட்டரலா அதான் நடந்துச்சு. உண்மையாவே அது நடிக்கல, உண்மையாவே பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமா உண்மையாவே அது முடிச்சிட்டு எமோஷனலா பேசிட்டு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமேல ஃபுல் கிரவுட் கிளாப்ஸ். சார் வந்து அப்படியே எக்கப்பட்டு அப்படியே குதிச்சு போனாரு. அவரோட ரியாக்ஷன் அதுதான் எனக்கு செம கியூட்டா இருந்துச்சு. எப்பா இவ்வளவு பெரிய டேக்க ஒரே டேக்ல அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அவர் பாரு கட்டு வரைக்கும் ஒரு நல்லா இருந்தாரு, கட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோன்னு சொல்லிட்டு ஓடினாரு. சோ தட் வாஸ் a very beautiful தளபதியில அப்படின்ற very nice. ஓகே. அந்த மொமெண்ட் தாண்டி நிறைய குட்டியா வந்து சர்க்கார்ல வந்துட்டே இருப்பீங்க இல்லையா? சோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு டயலாக் டெலிவரி அவர் முன்னாடி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ்லலாம் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது ஆக்சுவலி? எனக்கு வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா டயலாக்ஸா பெருசா எதுவும் இல்ல. பட் ஆனா அவர் கூட இருக்கும்போது நம்மளால சொதப்பி ஒன் மோர் போயிடக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். நம்ம ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஷேக் பண்ணியோ ஏதாவது பண்ணி வந்து ஒன் மோர் போயிடக்கூடாது தெளிவா இருந்தேன். ஸோ முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அப்படியே அட்டென்டிவா, ஏன்னா அந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு லீடர் மாதிரி எங்களுக்கு இருப்பாரு, நாங்க அவர்கிட்ட அப்படியே அட்டென்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன். பட் மாஸ்டர் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு டயலாக் இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, மாஸ்டர் படத்துல நீங்க பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் நடக்கும். இந்த 2 பசங்க செத்துருவாங்க, அதுக்கப்புறம் வேற தூக்கி உள்ள வச்சிருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நானும் சிபின்னு ஒருத்தர் இருப்பார், நாங்க 2 பேரும் வந்து 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட போய் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட்டு, எங்க சாரை விடுங்க, நாங்க வந்து கூட்டு வரோம்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம். சண்டை போட்டுட்டு வெளியில வந்து சாரை வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அவர் வந்து அப்படியே சோகமா டேபிள்ல உட்காந்துருப்பாரு. அவர் தோள் மேல கை போட்டு, சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வக்கீலோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு உங்க மேல இல்லை சார்னு சொல்லிட்டு அவரு நான் ஆறுதல் சொல்லிட்டு, சிபியும் வந்து சார் நாங்க வரோம் சார்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போவோம். அப்பதான் அந்த வில்லன் டீம் உள்ள வந்து ஃபைட். இது அப்படியே போர்ஷன் கட்டு. ஸோ இந்த சீன் நான் பண்ணதுக்கு அப்புறமேலே யோசிச்சேன், சூப்பரா செம, தளபதிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு சீன் படத்துல வந்ததுன்னா பக்காவா நம்மள ரெஜிஸ்டர் ஆயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் படத்துல வரல. சோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது. அந்த மொமெண்டே எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குமேடா, வந்துருதா மேபி அந்த ஒரு சிபி சாரோட அந்த ரோல் எப்படி வந்து நின்றதோ அதே மாதிரி நின்றுக்கும்ல கண்டிப்பா. நான் ஏன்னா அந்த சீன்ல வந்து நான் உள்ள போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஹையா சண்டை போடுவேன். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க சார், ரொம்ப ஹையா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப காமா சொல்லும். அவர் அப்படியே அப்பா மார்கு பூனை
மார்கு சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க ஃப்ரீயா விடுங்க சார், இருங்க சார் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகே ஸோ ரொம்ப ஒரு நல்ல சீன் அது, ஆனா வரல படத்துல. ஓகே. இந்த மாதிரி என்ன படத்துல நடிச்சு ஏதாவது வராம போன ஐயோ scenes அது ஒரு இருக்கு? பெரிய லிஸ்ட் இருக்குங்க, நிறைய இருக்கு. வலிமை தான் சொன்னேன்ல, வலிமை, தானா சேர்ந்த கூட்டம், ஸ்கெட்ச், நிறைய படம் இருக்கு. வடசென்னை நிறைய படங்கள் நான் வந்து பண்ணி நான் பண்ண சீன்ஸ் வராம இருந்திருக்கு. ஓகே, வட சென்னையில இருந்ததா? ஆமா, வடசென்னையில வந்து தனுஷ் சார் ஜெயில அடைச்சிருப்பாங்க இல்லையா, ம். அந்த டைம்லாம் வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசு. அந்த படம் அனௌன்ஸ் ஒரு வாய்ப்பு வருது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, ஒரு 10 நாளைக்கு இருக்கும் 15 நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வெற்றிமாறன் சார் படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். முடி நிறைய வச்சிருந்தேன், தாடி நிறைய வச்சிருந்தேன். பார்த்தாரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது கிளம்புங்கன்ட்டாரு. ஏன் சார் அப்படின்னா, தாடி மீசெல்லாம் எடுக்கணுங்க, முடியெல்லாம் வெட்டணுங்க சார், இப்பயே வெட்டுறேன் சார்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்ன கடை இருந்துச்சு, போய் வெட்டிட்டு வந்து நின்ட்டேன். ஓகே அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் நிற்க வச்சாங்க. 10 நாள் 15 நாள் கிட்ட போச்சு, ஷூட் போச்சு ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமாக நிற்பேன், போலீஸாக நிற்பேன். ஓகே. ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் டு டிராவல் வித் வெற்றிமாறன் சார் அண்ட் தனுஷ் சார். ஆஃப்கோர்ஸ் அங்க லைவ் செட்ல பார்க்க முடிஞ்சது அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ். குடுப்பனா வந்து படம் ஷூட் முடிச்சுட்டு ரேப் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில போவாங்க. அப்ப வெளியில போகும்போது கேட்டை தாண்டி அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கும். ஆமா. சார் 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 சார்னு, ஏன்னா ஷூட் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ம். அப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இல்லாதது நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, அதுவே ஒரு குடுப்பனை தான். சரி இதை மட்டும் என்ஜாய் பண்ணிப்போம், அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி சின்ன சின்னதா ரோல்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி என்னோட நான் இவ்வளவு நாள் பண்ணதுக்கான ஒரு இம்பாக்டா அது இருக்கும், நான் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ரோல் ஆசைப்படுறீங்க பண்ணணும் அப்படின்னு? எனக்கு வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பண்ண ரோல்லேயே ஒரு ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல், ரெண்டு படம் இருக்கு. ஒன்று பரம்பொருள். பரம்பொருளையும் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிருப்பேன், சின்ன ரோல், பட் தட்ஸ் a வெரி வெரி கதை ஆரம்பிக்கிறது தான் முடிக்கிறது தான். சரத் சார் கூட காம்பினேஷன்லாம் இருக்கும். அப்புறம் அமிதாஷ், வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி டியர் பிரதர், அவர் கூட பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 800 முத்தையா முரளிதரன் சாரோட பயோபிக், அதோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். விஜய் சேதுபதி சார் பண்றதா இருந்துச்சு. ஒருவேளை அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த படம் வந்து வேற லெவல்ல பேசப்பட்டிருக்கும். பட் நாங்க பண்ணும்போது அதை நான் ஒரு முக்கியமான கேப்டன் நான் பண்ணியிருப்பேன், காலேஜ் டீம் கேப்டன் இருப்பேன். அது நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ஸ்ரீபதி சார் அண்ட் வீர் சார் ஃபார் செலக்டிங் மீ இந்த ப்ராஜெக்ட். அந்த 2 படமும் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். மேபி இப்போ நீங்க கேட்கறது வந்து என்ன மாதிரி ரோல் கிடைச்சா நம்மளோட கெரியர் அடுத்து வரும் அப்படின்னு, அடுத்த லெவல் போகும்னு நான் நினைக்கிறேன்னா, சூரரை போட்டுல எப்படி வந்து சூர்யா சார் கூட அந்த கேன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம லைஃப் வந்து செட்டில்ரா அப்படின்ற மாதிரி தான் நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். ஓகே. யார் கூட இப்போ பண்ணா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, இவர் கூட நான் அந்த மாதிரி ஒரு ரோல், அவருக்கு அந்த ஒரு சப்போர்ட்டா அந்த நிக்கணும் அப்படின்ற ஆசை யார் கூட இருக்கு? இல்லை அஃப்கோர்ஸ் நான் எஸ்கே சார் கூட இன்னும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணல. ஸோ அவர் கூட எனக்கு பண்ணாலும் சந்தோஷம் தான். எங்கள் தலை கூட இது வரைக்கும் நான் வந்து நடிக்கிறதுக்கான ரொம்ப ஆசைப்பட்டு நடக்காத ஒரு விஷயம் அவர் கூட நான் நடிக்கல. ஸோ எய்தர் தீஸ் டூ அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்பு சார் கூட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது கிடையாது. அரசன்ல ட்ரை பண்றீங்களா? அரசன் ட்ரை பண்ணணும், போய் பார்க்கணும், அது வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, போய் பார்க்கணும், ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.